ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய சமுதாயத்தில் ஏராளமான திருட்டு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருட்டுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான திருட்டுகளாக இருக்கிறது. பொதுவாக திருட்டுகள் என்று சொன்னால் அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிப்பது திருட்டு. சின்ன வயசு முன்னாலே திருட்டுன்னா என்ன என்று நமக்கு சொல்லித்தரப்படும். ஸ்கூலில் படிக்கும்போது பக்கத்து பையன் ஒரு பென்சிலை எடுத்துடுவான், ஒரு ரப்பரை எடுத்துடுவான். இதெல்லாம் திருட்டு, தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாது என்று ஆசிரியர்கள் திருக்குவார்கள். திருட்டு என்கின்ற அந்த விஷயம் அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிக்க அந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு பரிச்சயமான பழக்கமாக இருக்கிறது. இது தவறு என்று சின்ன வயசு முதலே பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் சொல்லித்தரப்படும். இருந்தாலும் இந்த திருட்டு பழக்கம் தவறு என்று நன்றாக தெரிந்தாலும் ஏதோ ஒரு வகையில் மனிதர்களிடம் ஒட்டிக்கொண்டு இருக்கத்தான் செய்கிறது. சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படாதவர்கள் பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுவார்கள். 1000 ரூபா திருடுவது தப்பு என்று சொல்லக்கூடியவர்கள் கோடி ரூபாய் திருட வாய்ப்பு கிடைக்குமானால் அதை செய்து விடுவார்கள். நாட்டில் நடக்கக்கூடிய ஏராளமான திருட்டுகள் இதை மையப்படுத்தி தான் இருக்கிறது. ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் அரசியலுக்கு வருவான். கடைசியில் அவன் ஊழல்வாதி என்று அறியப்படுகிறான். ஊழல் சொன்னால் அது திருட்டு தானே. அடுத்தவங்களுடைய படத்தை அபகரிக்கிறது திருட்டு. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் நவீனமாக ஏராளமான திருட்டுகள் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. சைபர் கிரைம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்தி திருடுறது, அடுத்தவர்களுடைய அக்கௌண்ட்டில் பணத்தை திருடுறது போன்ற ஏராளமான திருட்டுகள் நவீன காலத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. புதுசான திருட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ மிகப்பெரிய ஒரு திருட்டு ஒன்று இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா என்பது ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயகத்தை திருடக்கூடிய ஒரு வேலையை ஜனநாயக அமைப்பே செய்யக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது வேலியே பயிரை மேய்ந்த கதை என்று சொல்வார்கள். பயிருக்கு பாதுகாப்பாக வேலியை போட்டார்கள் என்று சொன்னார். இந்த வேலியை இந்த பயிரை சாப்பிட்டதுன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறதோ அது மாதிரியான ஒரு திருட்டு இந்தியாவில் இப்போது அரங்கேறி இருக்கிறது. ஜனநாயகத்தை காக்கக்கூடிய அமைப்பில் ஒன்றாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்திருக்கிறது. எலெக்ஷன் நடத்தும்போது எந்த கட்சிக்கும் பாகுபாடு இல்லாமல் நேர்மையான முறையில் எலெக்ஷனை நடத்தி நாட்டுடைய மக்களுடைய பெரும்பான்மையை தீர்மானித்து ஆட்சி கட்டில் அமர வைக்கக்கூடிய நிலையில் உள்ள இந்த தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட ஒரு சித்தாந்தம், குறிப்பிட்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி வேலை செய்கிறது. பாஜகவுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு, ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான வேலைகளை செய்திருக்கிறது. அந்த வேலைகளில் ஒன்று என்னன்னு சொன்னால் மக்களின் ஓட்டுகளை திருடுவது. லட்சக்கணக்கான மக்களுடைய ஓட்டுகளை திருடி அது பாஜகவுக்கு பலம் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு பாஜகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய நிலையில் தேர்தல் கமிஷனே வேலை செய்திருக்கிறது என்பதை சமீபத்தில் ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தினார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. அப்போ இந்த மோசமான ஒரு திருட்டு என்பது இவ்வளவு காலம் நாம் சந்தித்த திருட்டுகளில் மிக கொடிய திருட்டாக இருக்கிறது. ஜனநாயகத்தை படுகொலிக்கு தள்ளக்கூடிய அளவுக்குள் உள்ள இந்த திருட்டு ஒவ்வொரு குடிமகனையும் பாதிக்கின்ற ஒரு திருட்டாக இருக்கிறது. அப்போ இந்த திருட்டுகள்லாம் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் பழைய காலத்து பழமொழி என்னன்னு சொன்னால் திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பது பழைய காலத்து பழமொழி பாடல். இந்த காலத்து மக்கள் விழிப்புணர்வுடன் இருந்தாலே இந்த திருட்டை ஒழிக்க முடியும். அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை காட்டுவதன் மூலமாக இந்த ஜனநாயக திருட்டை நாம் காட்ட முடியும். அதன் மூலமாக இந்த பாசிச வெறியர்களுடைய இந்த திருட்டு மனப்பான்மையை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு ஒவ்வொரு குடிமகனும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். விழிப்புணர்வும் கடுமையான எதிர்ப்பும் இருந்தால் மட்டுமே இந்த திருட்டை ஒழிக்க முடியும் என்ற அடிப்படையில்
நாம் விழிப்போடு இருந்து இந்த ஜனநாயகத்தை காக்க வேண்டும். அது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி.